இன்னும் விவரமா பார்க்கணும்னா மீகா புஸ்தகம் 7 அதிகாரம் 15 வசனத்தை ஒருத்தர் சத்தமா வாசிங்க. மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சில காரியத்தை மாத்திரம் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்க வந்துடும் பாஸ்டர் நீ பேசணும்னு சொன்னாங்க, வீட்டுல ஒன்றும் சொல்லல. ஆனாலும் ஜெபத்தோட ஆண்டவர் என்ன பேச அப்படின்னு சொல்லி தியானிக்கும் பொழுது கர்த்தர் சில காரியங்களை எனக்கு காண்பித்தார். அப்ப பாருங்க, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். என்ன அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இஸ்ரேலர்கள் எகிப்து தேசத்துல எத்தனை வருஷம் அடிமையா இருந்தாங்க? 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க. அந்த அடிமைத்தனத்துல இருந்து கர்த்தர் என்ன பண்ணாரு? அற்புதமாக வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அதுல ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யாத்ராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 35 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. யாத்ராகமம் 12:35. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயை கிடைக்கும்படி செய்வதனால் கேட்டதை கொடுத்தார்கள். அதுக்கு முன்னாடி மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்கள் தயை கிடைக்க செய்ததினால் கேட்டதை கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. எப்படி புறப்பட செய்தா? சாதாரண புறப்பட செய்யல, வெள்ளியோடும் பொன்னோடும் கர்த்தர் வெளியே புறப்பட்டு வர பண்ணினார். எகிப்துல 430 வருஷம் அடிமையா இருந்தார்கள். அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி அந்த யாத்ராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கும். அவருடைய வாழ்க்கையை கசப்பாகிற அளவுக்கு பார்வோன் அவர்களை வேலை வாங்கினான். செங்கல் இருக்கிற வேலையினால அவர்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினான்னு சொல்லி அந்த யாத்ராகம புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவங்க வாழ்க்கையை கசப்பாகிற அளவுக்கு பார்வோன் அவங்களை அடிமைப்படுத்தி இருந்தார். ஆனா இப்பொழுது கர்த்தர் அவர்களை என்ன பண்றாரு? அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி அதிசயமாய் அவர்களை நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. எந்த ஜனங்கள் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்களோ அந்த ஜனங்களிலிருந்து வெள்ளிகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கொள்ளையிடும்படி கர்த்தர் அதிசயமாய் நடத்தினார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு அடிமைத்தனம், அந்த அடிமைத்தனத்தினால பாதிக்கப்பட்டு வெளியே வர முடியாம இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு உனக்கு நான் அதிசயமாய் விடுதலையை தரப்போகிறேன். சாதாரணமான விடுதலை அல்ல, ஆசீர்வாதத்தின் விடுதலை நான் உனக்கு தரப்போறேன். ஒருவேளை வியாதி என்கிற அடிமைத்தனத்தினால பாதிக்கப்பட்டு இந்த வியாதியிலிருந்து எப்பொழுது எனக்கு சுகம் கிடைக்கும், எப்பொழுது எனக்கு விடுதலை கிடைக்கும் சொல்லி நீங்க ஒருவேளை எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு அதிசயமாய் விடுதலை தருகிறார். கிட்னி பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருக்கீங்க. கர்த்தர் அந்த கிட்னி பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை காணப்படுகிறார். நீங்க அதிசயத்தை பார்க்க போறீங்க. கிட்னி பகுதியில கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். அதை நீங்க அனுபவிக்க போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. இப்படி ஏதோ ஒரு அடிமைத்தனம், வியாதி, கடன், தரித்திரம், பிரச்சனை, போராட்டம், ஏதோ ஒரு அடிமைத்தனத்தினால பாதிக்கப்பட்டு வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். சாதாரண அதிசயம் அல்ல,
நீங்கள் பிரமித்து போகக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதங்களை தந்து உங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு அதிசயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது அதிசயம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வருகிறார்கள். வெளியே வரும் பொழுது பாத்தீங்கன்னா வெளியே செங்கடல் இருக்குது. முன்னாடி பார்த்தா செங்கடல், பின்னாடி கொஞ்சம் திரும்பி பார்த்தா பார்வனும் அவருடைய குதிரை வீரர்களும் அவருடைய சேனைகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷத்தோடு வராங்க. நமக்கு பொண்ணுடைமை கிடைச்சிட்டு, வெள்ளியுடைமை கிடைச்சிட்டு, தலை விலையுள்ள வஸ்திரங்களும் கிடைச்சிட்டுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோட ஆனந்தத்தோடு வந்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வனும் அவருடைய ரதங்களும் வந்து கொண்டிருக்கிறது. பார்வன் நீங்க போங்க நினைப்பிட்டான். மறுபடியும் என்ன பண்றா, இல்ல இல்ல அந்த ஜனங்களை விடக்கூடாது, மறுபடியும் நம்ம தேசத்துக்கு என்ன செய்யணும், கொண்டு வரணும் சொல்லி பார்வன் மறுபடியும் பின்னாடி தொடர்ந்துகிட்டே வரான். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யணும் தெரிய திகைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது மோசே கர்த்தர்ட்ட கேட்கும்போது கர்த்தர் சொன்னார், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், இதை மட்டுமே சொல்லு ஜனங்கள்ட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்ய ஏது செய்யணும் தெரியாம திகைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்றார், மோசே உங்ககிட்ட என்ன இருக்கு? தடி இருக்கு. அந்த தடிய அந்த கோலை நீ என்ன செய், அந்த செங்கடலுக்கு ஏற நீட்டு, அத அழகா உனக்கு வழி கொடுக்கும், நீங்க எல்லாரும் கடந்து அக்கறைக்கு போய்விடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு அதிசயமான காரியம். மோசே உடனே அந்த கோலை செங்கடலுக்கு ஏற நீட்டினாரு. செங்கடல் அழகா வழி திறந்து கொடுத்தது. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையில நடக்கிறது போல அந்த செங்கல் வழிய அழகாய் நடந்து போனார்கள். கர்த்தர் அதிசயத்தை காணப்பண்ணினார். இந்த அதிசயம் எங்கேயும் நடந்ததும் கிடையாது, எந்த புத்தகத்தில் எழுதப்பட்டதும் கிடையாது. இந்த அதிசயம் வேதத்துல மாத்திரமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இப்படிப்பட்ட அதிசயத்தை பார்த்ததே கிடையாது. கர்த்தர் செஞ்சாருன்னா அப்படிதான் இருக்கும். யாருமே பார்க்காத அதிசயத்தை தான் உங்க வாழ்க்கையில செய்வார். நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு உங்க வாழ்க்கையில அதிசயத்தை காணப்படுவார். வழியே இல்லையே என்ன செய்ய திகைத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு வழியே இல்லாத இடத்துல வழியை திறந்து கொடுத்து கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். ஒரே அடைக்கப்பட்ட வாசலா இருக்கிறதே, எங்க திகைத்து கொண்டு இருக்கிறீங்களா? எங்க போனாலும் ஒரே அடைக்கப்பட்ட வாசலா இருக்குது. இதை நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசல்ல ஒரு திறப்பை, ஒரு திறந்த வாசலை தந்து கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த செங்கடல் வழியாய் கர்த்தர் அவர்களை அதிசயமாய் நடத்தி கொண்டு போனார். ஆமென். அதே போல உங்க வாழ்க்கையும் செய்வார். ஏதோ காரியத்துக்காக வழி கிடைக்கலையே, என்ன செய்யணும் தெரியலையே, எது செய்யணும் தெரியலையே, நானும் யார் யாராமோ பார்த்துட்டோம், நானும் என்னெல்லாமோ முயற்சி செஞ்சுட்டேன், நானும் எனக்கு தெரிஞ்ச அறிவுல என்னெல்லாமோ செஞ்சு பார்த்துட்டேன், ஆனா இந்த காரியம் ஒண்ணுமே நடக்கலையே, இதுக்கு ஒரு வழி கிடைக்காதா என்று சொல்லி திகைத்து கொண்டிருக்கிற கேள்விக்குறியோடு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், அடைக்கப்பட்ட வாசல்கள் உங்களுக்காக திறக்கப்படுகிறது. அது அதிசயமாய் திறக்கப்படுகிறது. நீங்களே அதிசயப்படக்கூடிய அளவுக்கு, உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கக்கூடிய அளவுக்கு, உங்களை வேடிக்கை பார்த்த மற்ற ஜனங்கள் அதிசயப்பட்டு பூரிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழி வாசலை தந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சங்கதிய ராகாப் கேட்டு கர்த்தரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டார். இந்த அதிசயமான காரியத்தை யாரு கேள்விப்படுறா? ராகாப் யாரு? அவள் ஒரு வேசி. ஆனா இந்த அதிசயமாய் நடத்தி வந்த பாதை எந்த காரியத்தை கேள்விப்பட்ட உடனே அவளும் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தர் உங்களுக்கு செய்யக்கூடிய அதிசயமான காரியத்தை பார்த்து ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்பட போறாங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற அதிசயமான காரியங்களை பார்த்து பாவத்தில் இருக்கிறவங்க மனம் திரும்ப போறாங்க. உங்க மூலமா உங்களுக்கு செய்யக்கூடிய அதிசயமான காரியத்தை பார்த்து ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்பட போறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை காணப்படுவார். இன்னும் என்ன நடந்துச்சு தெரியுமா? இவங்களுக்கு பின்னாடி யார் வந்தா? பார்வனும்
அவருடைய ரதங்களை வந்துச்சு. இவங்க என்ன நினைச்சாங்க, அந்த ஜனங்கள் மாதிரி நம்மளும் முடியலாம், அந்த செங்கல் வழியா போயிடலான்னு பார்த்தா அவர்கள் உள்ளே வருகிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே போகிறார்கள். கடல் மூடிவிட்டது. அல்லேலூயா. 430 வருஷமாய் அடிமைப்படுத்தி கொண்டிருந்த அந்த பார்வோனின் கிரிகள் அன்றோடு முடிவுக்கு வந்தது. இன்று கண்ட எகிப்தியனை என்றைக்கும் காண மாட்டார். அல்லேலூயா. அதே போல உங்களுக்கு பார்வோனை போன்ற ஏதோ ஒரு காரியங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதா, அதற்கு இன்றைக்கு முற்றுப்புள்ளி வருகிறது. அதற்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருகிறது. அவன் தோற்று போய் விடுகிறார், நீங்கள் ஜெயித்து விடுகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதிசயங்களை காணப்படுவார். எந்தெந்த விஷயத்துல அதிசயம் நடக்காதா, ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏக்கத்தோடு இங்க வந்திருக்கீங்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், உங்க விஷயத்துல அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதிசயமா நடத்த போறாரு. அநேகரை கர்த்தர் ஜீவனுள்ள சாட்சியாய் நிறுத்த போறாரு. முடியாத காரியங்கள் முடிய போகிறது, நடக்காத காரியங்கள் நடக்க போகிறது, வாய்க்காத காரியங்கள் வாய்க்க போகிறது. அதை உங்கள் சொந்த கண்கள் பார்க்க போகிறது. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமா உங்களோட பேசுனதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் டைம் கொடுத்து பேசுறாங்க, டைம் காணது, நேரம் ஆயிட்டு. அதனால இதோட இந்த செய்தியை நான் முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.